எந்த பிரச்சனையும் உபவாசத்தில் இருங்க. எந்த பிரச்சனையும் உபவாசம் பண்ண முடியலையா, ஜெபம் பண்ணுங்கள். உபவாசம் பண்ண முடியலையா, என்னால் உபவாசம் பண்ண முடியாது பாஸ்டர், எனக்கு சுகம் இல்லை, எனக்கு மாத்திரை எடுக்கிறான், பரவாயில்ல, ஜெபத்தில் இருங்க. வேதத்தை ஆழமா படியுங்க. ஆண்டவருக்கு காத்திருங்க. வேதம் சொல்லுது 40:31 ஏசாயா புத்தகம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சிறகு அடித்து உயர பரப்பாக. சும்மா மூஞ்சியை காட்டாத துக்கம் வீழ்ல இருக்கண்டே. உபவாசம் ஜெபம், யுத்தம் பண்ண தேவையில்லை. அதுதான் மருந்து, அதான் தேவ பிள்ளைக்கு ஆயுதம். எதென்றாலும் அதுதான் தேவை. கிடையாது சொல்றவன் சொல்லிட்டு போட்டு, எதிர்ப்பு வந்துட்டு போட்டு, போராடுறவன் போராடிட்டு போவட்டு. வியாதியா பிரச்சனையா எந்த காரியம் எகிப்தியனா இருந்தாலும் கர்த்தரோட யுத்தம் பண்ண வேண்டாம். கர்த்தரோட சமூகத்தில் காத்திருங்க, ஜெபம் பண்ணீங்க, உபவாசம் பண்ணீங்க, கர்த்தருடைய சபையில வந்து ஆராதை கேட்க ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்காக அனுப்பி யுத்தம் பண்ணிட்டு வந்துடுவார்.